நீங்க ஹீரோவா கூட நடிச்சிருக்கீங்க படம். அதுக்கப்புறம் மத்த ரோல்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரோல் கூட எடுத்து பண்றீங்க. அதுக்கப்புறம் ஏன் ஹீரோ அதிகமா கன்டின்யூ ஆகல? ஒருத்தரை நம்பி கொடுக்குறோம், அண்ணன் கரெக்டாக பிரித்து கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்லி தெரியல. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் திருப்பி நாடோடிகளை வந்து ரீரிலீஸ் பண்ணுங்கன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒரு ரீரிலீஸ் பண்ணி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போட்டிருக்காங்க, பார்த்துட்டு 100 ஃபோன். ஆனால் செம்மையா இருந்துச்சு. அப்படி டேய் இத்தனை தடவை பார்த்துட்டு இந்த மெசேஜ் எத்தனை தடவை பார்த்தாலும் அது அப்படி இருக்குண்ணே அப்படின்வாங்க. ஸோ அது இப்போ போய்கிட்டு இருக்க விஷயமா இருக்கலாம், இல்லை அடுத்து வர வாடி வாசலா இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வாசல் வெற்றிமாறன் சார் சொல்லியிருக்காரு, நான் சுக்கா சொல்லியிருக்காரு, அது புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. வந்துடும் நிச்சயமா வரும். உங்க இதுல இருந்து பார்த்தா ஒரு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஐ மீன் உங்க சைட்ல இல்ல, உங்க டைரக்டர்ஸ் மேல கொஞ்சம் வருத்தம் இருக்கு. கல்லூரி படத்தோட இயக்குனர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாடோடிகள், அதுக்கப்புறம் சசிகுமார் சார், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டைரக்டர்ஸ். கல்லூரி ஆகட்டும், நம்ம நாடோடிகள் சசிகுமார் சார் எல்லாமே சடனா எல்லாமே வந்து ஆக்டிங்ல இறங்கிட்டாங்க. படமே பண்றது இல்லைண்ணே, நல்ல படங்களே வரது இல்லைண்ணே. உண்மையில சொல்றேன், ஒரு மாதிரி அது கொஞ்சம் கோமா கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து சிம்பிள். என்ன மேட்டர்னா, பாலாஜி சக்திவேல் சாருக்கு வந்து கல்லூரிக்கு அப்புறம் வந்து வழக்கேன் பண்ணாரு. வழக்கேன் 18 பண்ணாரு. வழக்கேன் 18 பண்ணாரு. அது நல்லா போச்சு. அதுக்கப்புறம் ஒரு படம் ஒன்று பண்ணாரு, அது ரிலீஸே ஆகலை. ஆமா. ஸோ அப்போ ரிலீஸ் ஆகாமல் இருக்கும் பட்சத்தில் சக இயக்குனர்கள் வந்து, சார் நீங்கள் நடித்தா நல்லா இருக்கும் சார்னு சொல்லி அப்படியே கூப்பிட்டு போகிறது. அப்போ அப்படியே போகும்போது அது ஒரு படம் நடிப்போம். அப்புறம் வந்து, சார் என்ன சார் அவருக்கு மட்டும் தான் பண்ணுவீங்களா, நமக்கு பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே பிஸி ஆகுறதானே தவிர, அவங்க முழு நேரமாக வந்து அதை நோக்கியே போகணும்ல. அவங்க வந்து ப்ராப்பர் டைரக்டர். பாலாஜி சக்திவேல் சார், சமுத்திரக்கனி அண்ணன், சசிகுமார் எல்லாம் ப்ராப்பரான டைரக்டர், சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர். இந்த மண்ணையும் மக்களையும் என்ன கொடுத்தா அவங்க விரும்புவாங்கன்னு தெரிஞ்ச டைரக்டர்ஸ். அவங்கள வந்து சக இயக்குனர்கள் நடிகராக கனெக்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கிறாங்க. அது கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்றனால போகிறாங்க. அப்படி இருந்தாலும் சமுத்திரக்கனி என்ன அப்படியே வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இப்போ கூட வந்து ஸ்கூல் பசங்களை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. பாலாஜி சார் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சசி என்ன பெரிய லெவலில் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் வந்து விஜய் சாருக்கு ஒன்று சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி அவங்களே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வெப்சீரிஸ் ஒன்று போகிற மாதிரி இருந்துச்சு. இவங்க அவர் 1 வருஷம் 2 வருஷம் ஒதுக்கி பண்ணுறதுக்கு அவருக்கு டைம் கிடைக்கணும் அண்ணனுக்கு. அப்போ தான் வந்து அதை ஒரு நல்ல ஒரு பெரிய படத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அதுக்கு உள்ள ஒரு 10 படம் ஆர்டிஸ்டாக நடிக்க வேண்டிய சூழலை உண்டு பண்ணிடுறாங்க. மற்ற தயாரிப்பாளர்கள் டக்குன்னு அட்வான்ஸை போட்டு வாங்க நடிங்க சார் அப்படின்னு கூப்பிட்டுறாங்க. 10 இயக்குனர்கள் அப்படி தான் தள்ளி போதே தவிர, மற்றபடி நீங்கள் சொன்ன பாலாஜி சக்திவேல் சார், சமுத்திரக்கனி, சசிகுமார்லாம் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குனர்கள். ஸோ என் குருநாதர் எல்லாமே எவர் கிரீன். ஆமாம், இன்க்ளூடிங் வசந்தபாலன் சார். ஆமாம், அவர் தான் நடிக்கல. அவர் மட்டும் தான் நடிக்கல. அதுவும் அப்புறமா கேட்கலாம், அனிதி அவர் டைரக்ஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆக்டிங் சைட்ல யாரும் கூப்பிடல. மேபி வந்து இந்த பேட்டிக்கு அப்புறம் வசந்தபாலன் சார் கூட நடிகரா வந்து நீங்க அவ்வளவுதான் யாராவது கூப்பிட்டாங்கன்னா அதுவும் போச்சாதான். எதுக்கு இது கேட்டேன் நானு, சசிகுமார் சார், சமுத்திரக்கனி சார், வசந்தபாலன் சார், இவர் நம்ம பாலாஜி சக்திவேல் சார் எல்லாமே வந்து அவரோட படங்கள்ல உங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். மற்றவங்களாம் உங்களுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியல. பட் இந்த டேரக்டர்ஸ் எல்லாமே அதை நீங்கள் ஒரு படம் 2 படம் பண்ணாலும், இப்போ நாடோடிகள் பரணி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுது, அது எத்தனை வருஷம் முன்னாடி வந்த படங்கள், இன்னும் வரைக்கும் அந்த இம்பாக்ட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நீங்கள் நடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நாடோடிகள் நடிச்சிங்க, அதுக்கப்புறம் வெற்றிவேலையும் அந்த ஒரு சீன் மாதிரி வரும். நாடோடிகள் 2லும் அப்படியே கண்டினியூ ஆச்சு. இந்த அந்த மெயின் சீனே நிறைய படத்தெல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க, தெலுங்குலாம் நிறைய பேர் பண்ணாங்க. அந்த மாதிரி நீங்க டீமா நடிச்சு உங்க ஆசையும் உங்க ரசிப்புத்தன்மையும் குறையில்லாம அப்படியே இருக்கு. கண்டிப்பா அது வந்து திருப்பி வந்து எனக்கு தெரிஞ்ச அண்ணன் திருப்பி நாடோடிகளை வந்து ரீரிலீஸ் பண்ணுங்கன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒரு ரீரிலீஸ் பண்ணி ஒரு மறுபடியும் திருப்பி பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இறைவன் தான் கொடுக்கணும் எங்களுக்கு. ஐ மீன் திருப்பி இதே மாதிரி ஒரு செட்டப் அமையணும் அப்படின்றதுக்கு. அது இந்த பேட்டி மூலியமா பார்க்கும்போது சரி மக்கள் எதிர்பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்தை ஒதுக்கி. ஆனால் இப்போ ரீரிலீஸ்லாம் நிறைய ட்ரெண்டாக நல்லா போயிட்டு இருக்கு படம். சுப்பிரமணியபுரம் கூட ரீரிலீஸ் ஆச்சு, நிறைய படம் ரிலீஸ் ஆச்சு. நாடோடிகள் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நாடோடிகள் பண்ணும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போட்டிருக்காங்க, பார்த்துட்டு 100 ஃபோன். இன்னமும் நேத்தான் ரிலீஸ் ஆன மாதிரி ஃபோன். ஆனால் செம்மையா இருந்துச்சு. அப்படி டேய் இத்தனை தடவை பார்த்துட்டு இந்த மெசேஜ்
எத்தனை தடவை பார்த்தாலும் அது அது அப்படி இருக்குண்ணே அப்படின்னுவாங்க. ஸோ அது இறைவன் கொடுத்த வரம், சமுத்திரக்கனியன் கொடுத்த வரம், சந்தோஷம். நீங்க ஹீரோவா கூட நடிச்சிருக்கீங்க படம். அதுக்கப்புறம் மத்த ரோல்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரோல் கூட எடுத்து பண்றீங்க. அதுக்கப்புறம் ஏன் ஹீரோ அதிகமா கன்டின்யூ ஆகல அப்படின்னு? சிம்பிள் பிரதர். நம்ம நான் நடிச்ச அந்த கண்ணகோல் ப்ராஜெக்ட் வந்து சரியான நேரத்தில் ரிலீஸ் ஆகாமல் போனது, அது தள்ளி போனது. ஸோ அது அது ஒன்று தான் காரணம். ரெண்டாவது நான் நிறைய ப்ராஜெக்டை நம்ம சரியாக டேட்டு கொடுக்க முடியாமல் தவறுதலாக நம்ம கையாண்ட விதம். நம்ம மீன்ஸ் வந்து நம்ம சார்ந்தவங்க. ஸோ அது ஒருத்தரை நம்பி கொடுக்குறோம், அண்ணன் கரெக்டாக பிரித்து கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்லி தெரியல. பட் இப்போ மறுபடியும் வருது. இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் அங்கமால் ரிலீஸ்க்கு அப்புறம் திரௌபதி 2 வருது. ஸோ அப்புறம் திரௌபதி 2க்கு அப்புறம் வந்து தீவினை போற்று வெப் சீரிஸ் வருது. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 ப்ராஜெக்ட் வந்து லைனப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்றொன்னா பொறுமையாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வரும். அப்போ மறுபடியும் நான் விட்டு அதெல்லாம் பிடிச்சிருவேன்ற நம்பிக்கையோடு இருக்கேன். பக்கானே. இப்போ நீங்கள் சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ஒரு பீரியடில் பேக் டு பேக் நிறைய படங்களாக ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. சடனாக கொஞ்சம் வருஷம் வந்து கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி படங்கள் வந்தாலும் கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு ஆடியன்ஸ்க்கு. ஆனால் அப்போட பார்த்தீங்கன்னா யாரும் மறக்கல. பரணி அப்படின்னா தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ இந்த டனல் ஆகட்டும், அதுக்கப்புறம் எனக்கு உங்க பர்ஃபார்மன்ஸ் இதுல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சேரன் சாரோடைய வெப் சீரிஸ்ல நம்ம ஜேர்னி அதை பண்ணியிருப்பீங்க. அது வந்து என்னன்னா எனக்கு ஒரு மாதிரி ஒரு சட்டில்டா படத்தோட மேனேஜர்னா இப்படிதான் இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி தனியா இருப்பீங்க. அது அம்மா கிட்ட சொல்லவும் முடியாம, தம்பி கிட்ட சொல்லவும் முடியாம, ஏமா அண்ணன் வந்து என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேறான் அப்படின்ற விஷயம் ரொம்ப அது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீலா இருந்த மாதிரி. ஏன்னா தியேட்டர்ல பாக்குறது வேற. தியேட்டர்ல பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த கனெக்ட் வந்துடும். வீட்டில் உட்காந்து ஒரு வெப் சீரிஸ் பார்க்குறோம். அது பார்க்கும்போது அந்த ஒரு எமோஷன் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது சூப்பரா இருந்துச்சு. சேரன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அதுவும் அப்படிதான் படபடன் பட்டாசா இருக்கிற பரணி இல்லாம, தம்பி நீ வேலை பார்க்குற இதுதான் மேனேஜரு, சினிமா மேனேஜர் தான் அந்த கதையோட. ஸோ அங்கே தான் நீ அப்படி இருக்கணும். இங்கே வந்து ஒரு பொறுப்பான தம்பி நீ தான் வந்து அண்ணனுக்கு தேவையானது செய்யணும், அம்மாவுக்கு செய்யணும், ஒன்றா நீ தான் பார்த்துக்கணும். ஸோ அப்படின்னு ஒரு பொறுப்பான ஒரு ஆள், ரொம்ப கவனமாக கையாளக்கூடிய ஒரு நிதானமான கேரக்டர் அப்படின்னு சொல்லி சேரன் சார் அவங்க நரேட் பண்ணாங்க. ஸோ அதை வந்து நடித்ததுக்கப்புறம் அது பெரிய பேர் வாங்குச்சு. ஜேர்னியில் ஃபஸ்ட் டைமாக வெப் சீரிஸாக ரிலீஸ் சோனி லைவில் வெப் சீரிஸாக ரிலீஸ் ஆகி பெரிய பேர் வாங்கி சக்ஸஸ் பாராட்டு விழாலாம் வச்சாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பத்திரிக்கையாளர்லாம் வந்து பரணியோட பங்களிப்பு ரொம்ப அருமையாக இருந்துச்சு, அந்த காதல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி சொன்னாங்க. அது அதான் அது வெளிப்பாடு தான் சோனி லைவில் திருப்பி இது தீவினை போட்டு. அதனால் உன்னை தொட்டு உன்னை பார்த்து அந்த பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான் பாஸ்ன்னு இன்னொன்று வருது. நிறைய காம்படிஷனை தாண்டி நம்ம ஸ்டேபிளாக, நமக்கு லவபிளாக, நம்மளை இன்னமும் நம்மளை கொண்டாடுறாங்க அப்படின்றதே ஒரு சந்தோஷமான விஷயம் தானே தம்பி. ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல இப்போ இந்த ஆட்டோகிராஃப் ரீரிலீஸ் ஆச்சுங்க. ஆமாம். அப்போ வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்திருந்தாரு சேரன் சார். அப்போ சொல்லியிருந்தாரு ஜேர்னி 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை பத்தி ஏதாவது விஷயம் தெரியுமா? உள்ள நீங்க சேரன் சார் நினைச்சு நாளைக்கு வந்து ஃபோன் அடிச்சு தம்பி எங்கடா இருக்க, அது மாதிரி இருக்கேன், ஜேர்னி 2டா அப்படின்னு சொன்னா முதல்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். என்னன்னா அவர் கையாளுற விதம், அவர் நம்மளை அந்த 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 ஷாட்டுக்கு அவ்வளோ மெனக்கெடுவார். சின்ன ஷாட்டு தான் இருக்கும். ஒரு வீடு ஷிஃப்ட் ஆகி போவாங்க அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். இங்கேருந்து 4 பொருளை எடுத்தோடனே கட் பண்ணி இந்த இடத்துல வச்சா வீடு ஷிஃப்ட்டுன்னு கூட காமிக்கலாம். அப்படி மெனக்கெடுவார். இந்த பொருளுக்கு உயிர் ஏற்றுவார். அது ஒரு சாதாரண பொருள், ஒரு தர்மாக்கோல், அதுக்கு ஒரு உயிர் இருக்கு, உண்டாக்குவார். லாங்கில் யார் இருக்கா, நீங்கள் ஏமா இங்கே பார்க்குறீங்க, இல்லைம்மா அங்கே பாருங்கள், அந்த கவனத்தை அதுக்குள்ளே வாங்க அப்படின்வாரு. ஆனால் அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் 6 நேஷ்னல் அவார்டு வின் பண்ண மாபெரும் சாதனையாளர் சேரன் சார். ஸோ அதனால் அவர் கூட வந்து ஒரு வெப் சீரிஸ் கிடையாது, 9 வெப் சீரிஸ்னால் கூட 9 படம்னாலும் சரி தட்டாமல் போயிருக்க நடிப்பேன். காரணம் என்னென்னா அவர் கூட நிற்கும் போது அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். 8 மணிக்கு ஸ்பாட்லாம் 8 மணிக்கு வருவார். அந்த மெனக்கெடல். அதே மாதிரி அவர் ஒரு பெரிய டைரக்டரு, இவ்வளோ பெரிய சாதனைக்கு சொந்தக்காரரு, பெரிய ஹீரோ, இன்னைக்கும் ரீரிலீஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறாரு. தம்பி அவர் நான் வேற லெவல் தம்பி. நான் பார்த்து ரசித்த இயக்குனர். ஏன்னா ஓரளவுக்கு நான் வந்து நல்ல தரமான இயக்குனர்கள், பாலாசக்திவேல் சாராக இருக்கட்டும், சமுத்திரக்கனியனாக இருக்கட்டும், வசந்தபாலன் சாராக இருக்கட்டும், எல்லாம் நல்ல இயக்குனர்கள். சேரன் சார் ஒரு அமேசிங் டைரக்டர்.
தவிர்க்க முடியாத இயக்குனர். அது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. நீங்க நம்ம அந்த லிஸ்ட்ல வந்து சரண் சாரை விட்டுட்டோம். அவரும் ஆக்டிங்ல தான் இருக்காரு. ஆமா சரண் சார். ஆமா. என்னன்னா எல்லா சிறந்த நடிகர் டைரக்டர் எல்லாமே உங்களை சூஸ் பண்றதுக்கான என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்கன்னா, சக்தி சாரு, சமுத்திரகனி சாரு, சரண் சாரு, சசிகுமார் சார் எல்லாருமே வந்து பரணி நம்ம ப்ராஜெக்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தேடி வந்து சூஸ் பண்றாங்களே, என்ன ரீசன் நினைக்கிறீங்க அந்த லெவலுக்கு? எல்லாமே வந்து இறைவன் கொடுத்த வரம். எனக்கு வந்து என்ன சொல்றது, வாழ்நாள்ல ஒரு 10 படம் நடிச்சோம்னாலும், 10 நல்ல படம் நடிச்சோம்ன்ற சந்தோஷத்தோட, ஒரு நல்ல நடிகனா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கேத்த மாரி 10 நல்ல இயக்குனர்ல ஒரு 5 பேர் நடிச்சிட்டேன். வல்லாசித்திவேல் சாரு, சமுத்திரக்கனி அண்ணன், அ வசந்தபாலன் சாரு, சேரன் சாரு. இன்னும் நான் மிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐ மீன் நான் மிஸ் ஆனது அப்படின்னு நினச்சீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் சார் கூட ஒரு 2, 3 தடவ வந்து வந்து மிஸ் ஆகியிருக்கு. என்ன படத்து? மேக்ஸிமம் வந்து வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். ஆடுகளம் நான் தான் டப்பிங் பேசியிருப்பேன். ஆமா, ஆமா, ஆமா. உங்களுக்கு தெரியும். அது மாதிரி வெற்றிமாறன் சார் படம் மட்டும் தான் நான் ரசிச்சு இருக்கிறதுல மிஸ் ஆனது. அதுவும் வந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் 100% நடிக்க மாட்டாரு. டைரக்ஷன் மட்டும் தான் பண்ணுவாரு. ஆமா, ஆமா. ஸோ அது தெளிவா இருக்காரு. ஆமா. அதனால வந்து அவர் ப்ராஜெக்ட் மட்டும் மிஸ் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் இருக்காங்க. நல்ல அதாவது இவங்க மட்டும் தான்னு கிடையாது. இன்றைய தலைமுறை இ இயக்குனர்கள் அப்படின்னு நீங்க நெறைய பேர் சொல்லலாம் நம்ம. இவங்கலாம் மூத்த கலைஞர்கள். பெரிய லெவல்ல சினிமாவ திரும்பி பார்க்க வச்சவங்க. இன்க்ளூடிங் அமீர் அண்ணன்லாம் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கரெக்ட். இருக்காங்க. நல்ல நல்ல இயக்குனர்கள் நெறைய பேர் இருக்காங்க. நம்ம குறிப்பிட்டு ஒரு சிலர்ன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா, என்னைய கூப்பிட்டு நான் நடிக்க முடியாம மிஸ் ஆனதுல வெற்றிமாறன் சார் இதுல நம்ம இன்னும் நடிக்க முடியலையேன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது கனெக்ட் ஆகி மிஸ் ஆனது. கரெக்ட். அதனால வந்து கூப்பிடுவாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா சொன்னாரு. அநீதி எப்போ சொன்னாரு, "பண்ணான்டா, மிஸ் ஆயிட்டு இருக்கு, பண்ணுவோம்டா" அப்படின்னாரு. அது வரும். அது ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டா இருக்கும். சூப்பர். நெறைய அவர் இன்டர்வியூ கேட்டாரு. யாரோ ஒருத்தர சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா செய்வாரு அப்படின்ற மாரி இருக்கு. அந்த காம்பினேஷன் இல்ல போய் நான் நடிக்க வேண்டியது மிஸ் ஆயிருச்சு. இதெல்லாம் நான் பண்ண வேண்டியது. நம்ம அவர் பண்ணார் இல்லையா? விசாரணை பண்ணாங்க இல்லையா? அது நான் நடிக்க வேண்டியது. கூப்பிட்டு பேசிட்டு அந்த டயத்துல எனக்கு வேற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அப்போ ஜாலி மூட்ல வேற மாரி இருந்தேன். அப்போ மிஸ் ஆயிருச்சு. அவ கூப்பிட்டு பேசினாங்க சாரு. ஸோ அதனால வந்து இப்போ போய்க்கிட்டு இருக்க விஷயமா இருக்கலாம். இல்ல அடுத்து வர வாடி வாசலா இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு வாசல் வெற்றிமாறன் சார் சொல்லியிருக்காரு. நான் சுக்கா சொல்லியிருக்காரு. அது புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. ஆமா வந்துரும். நிச்சயமா வரும். சூப்பர்ங்க. என்னைக்காவது நீங்க வந்து இந்த இயக்குனர்கள் கிட்டலாம் கேட்டிருக்கீங்களா? ஏன் நடிக்க போறீங்க? நீங்க பழையபடி ஊருக்கே போயிடு சிவாஜி அப்படின்னு. அதெல்லாம் இல்ல. என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க வந்து பிடிக்குது. அவங்கள நீங்க சொன்ன எல்லா நடிகர்களும் இயக்குனர்கள் பூராமே நடிகரான அக்செப்ட் பண்றாங்கல்ல. தெலுங்கு வர போயிட்டாங்க. சமுத்திரக்கனி எல்லாம் வந்து தெலுங்கோட ஏன் நிப்பாட்டுற, ஹிந்திக்கு போயிட்டாருல்ல, பேன் இந்தியா போயிட்டாருல்ல. ஸோ அதனால பிடிக்குது இல்ல, அவர் பெர்ஃபார்ம் பண்றாங்கல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் விஜய் சார். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து அப்படியே சக்கரை இனிக்கிற சக்கரைன்னு எத்தனை தடவை நம்ம பாட்டு கேட்டுருப்போம். என்ஜாய் பண்ணிக்கலாம். ஃபுல் ஆக்டிங். நடிப்பு அரக்கனா இருக்காருல்ல. அதனால வந்து டைரக்ட் பண்றவங்களுக்கு நடிக்கிறது நல்லா வரும். ஸோ அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு சரியான எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, அதுவும் ஒரு ஆர்ட், அதுவும் ஒரு போர்ஷன். ஸோ அந்த போர்ஷனும் எனக்குள்ள இருக்குன்றதை வெளிப்படுத்துறாங்க. திருப்பி அவங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வரும் பட்சத்துல இதே மாதிரி 10 நல்ல கலைஞர்கள், எளிய கலைஞர்கள் வெளியில வருவாங்க. உங்களுக்கு அவங்க கூட நடிக்கிறது பிடிச்சிருக்கா? ஐ மீன் சமுத்திரக்கனி சாரு, சசிகுமார் நடிக்கிறது பிடிச்சிருக்கா? டைரக்ஷன் அவங்க கூட நீங்க சொல்றேன். ரெண்டுமே அண்ணன் தானே. எல்லாருமே மதிப்புக்குரியவங்க. அதனால வந்து 2மே பிடிக்கும். அவங்க செட்ல கூட இருந்துக்கிறதே சந்தோஷம் தான் தம்பி. ஏன்னா அந்த இன்னமும் அந்த உங்க டைலாக்லாம், ஆமா இதுக்கு முன்னாடி நீ தீ கலரா இருந்த, பொண்ணுங்க ஓகே சொன்னா போடும், முக்காடு போட்டு ஓட்டுறது, இன்னமும் அந்த ட்ரெண்டிங்ல அது போயிட்டே இருக்கு. அது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி யாருமே வந்து இன்னைக்கு எழுதல அந்த அளவுக்கு. அதெல்லாம் சமுத்திரக்கனி என்ன சுண்ட காட்சி பர்ஃபெக்டா எழுதியிருப்பாரு. நீங்க பெரிய தீ கலரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து இன்னமும் இருக்கு பசங்கிட்ட. முத்தம் கொடுத்துட்டு போவாங்க. எப்ப நீ ஏதாவது பார்த்த, நீ பார்த்தாலும் பார்க்கணும் நிறைய சொல்ல அப்படின்ற டைலாக்லாம் இன்னமும் அது ரியாக்ஷனு அப்படின்ட்டு. அது ஊருக்கு ஒரு தான் அப்படி இருப்பான். ஊருக்கு ஒரு பாண்டி அப்படி இருப்பான். ஸோ அதை அப்படியே கொண்டு வந்தார்.